Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை முழு நிலவு தினத்தன்று மலைவலத்திற்காக அதிகளவு பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சித்ரா பவுன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் வருவது வழக்கம். அதுபோல் அதிக அளவில், அதாவது திருக்கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக சித்ரா பௌர்ணமிக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவது இந்த பகுதியில் வழக்கம். மே மாதம் 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியானது வர இருக்க நிலையில் சித்ரா பௌர்ணமிக்கு சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் கணித்திருக்கிறது. அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வினை மாவட்ட ஆட்சியர் இன்று காலை தற்போது ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது வரக்கூடிய பக்தர்கள் தற்போது கோடை காலம் என்பதால் அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், மாவட்ட நிர்வாகம் சித்ரா பௌர்ணமிக்கு வரக்கூடிய பக்தர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்திப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தற்போது விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.